வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். மகர ராசி, கிட்டத்தட்ட இந்த மகர ராசிக்கு பார்த்தோம்னா உங்களோட ராசியிலேயே செவ்வாயும் சுக்கரனும் உட்காந்துருக்குறாங்க. இந்த செவ்வாயும் சுக்கரனோட இணைவுனால பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு அமைவு அமைச்சாலும் ஒரு சில விஷயங்கள்ல நிறைய டிராபேக்ஸ் அனுபவிச்சிருக்கும். அதுக்கான மாற்றங்கள் 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசத்துல நம்மளுக்கு பயிற்சி ஆகி 2ஆம் இடம் பாவகாதிபதியில போறாங்க சனி கூட. இப்ப சனியோட பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னைக்கு பல விதமான பாதகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சில விஷயங்கள்ல நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அங்க போய் சுபஸ்தானமான உங்களோட ராசிக்கு நல்ல கிரகமான சுக்கிரனும் அங்க போய் உட்கார போறாரு. அப்போ அந்த சுக்கிரன் போய் உட்கார்றப்ப கிட்டத்தட்ட இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே நம்மளுக்கு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். அப்போ எவ்விதமான விஷயங்கள் நம்ம நினைச்சாலும் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணி, அதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரொம்ப இருட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குமோ, இல்லை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்குமோ, இல்லை அடுத்த கட்ட சூழல்கள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ, இதுக்கான ஒரு துரிதமான ஒரு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். கூடவே பார்த்தோம்னா இந்த மாதம் 16ஆம் தேதி செவ்வாயும் பயிற்சியாக உட்கார போறாரு. அவர் பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியா வந்துடுறாரு. அந்த 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானாதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா அங்க போய் பயிற்சியா உட்கார்றாரு 2ஆம் இடத்துல. இப்ப இவங்க உட்காரப்போ பார்த்தோம்னா நம்ம எதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளை செயல்படுத்துவாரு. அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையுமோ வில்லங்கத்தையுமே பெருசு பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இந்த மாசம் அமைஞ்சிச்சு, ஆனா அந்த அமைஞ்ச வேகத்திலேயே எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவோ, இல்லை நான் ரொம்ப நாளா டிலே ஆயிட்டு இருந்துச்சு, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அது இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏதோ அமைஞ்சிச்சு, அதுல திருப்பி எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையுது அப்படின்னு சொல்லக்கூடிய
விஷயமா செவ்வாய் உங்களுக்கு ஆதிக்கத்தை செலுத்துவார். அப்ப இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை வந்துட்டா போதும், இதை நான் ஆரம்பிச்சுட்டா இது ஒரு சிரமங்கள் இது வந்து பூர்வீக சொத்து ஒரு விதமான அமைவு இருக்கு, இது என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் எதா இருந்தாலும் சாதிச்சிருவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமா நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பக்காவான டைம்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்திருந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த விஷயம், ரொம்ப நாளா ஒரு ஜாப் ப்ரமோஷன் தேவை சார்ந்த விஷயம், இல்லை நம்ம ரொம்ப நாளா வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துருந்தங்கிற விஷயம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணியாச்சு நம்ம இடத்துல அந்த சாதிக்கக்கூடிய வாய்ப்பை அமையக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்க வந்து பார்த்தோம்னா அடுத்த கட்ட டெவலப்பு தான் போயிட்டு இருக்குமே தவிர கீழே குறையக்கூடாது. அந்த குறைய விடாம மேல் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த செவ்வாவோட பயிற்சி சனி கூட சேர்ந்து அந்த பிரச்சனையோட ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாருங்க. அதே மாதிரியே ஒரு படிக்கிற பசங்களாகட்டும் சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருந்தாலும், ரொம்ப நாளா வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாதகத்துல இருந்திருந்தாலும், அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று எறும்பு கடிச்ச மாதிரி, திடீர்னு ஒரு விழிப்புணர்வு கிடைச்ச மாதிரி ஒரு விதமான ஒரு ஆதக பலன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லாரும் மார்க் வாங்குறாங்க, என்னால வாங்க முடியலையே, இல்லை எல்லாருமே நல்லா டெவலப் ஆகிறாங்க, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை அந்த செவ்வாய் செய்து கொடுப்பாருங்க. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும், அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தான் ஆதிக்கத்தை செலுத்த போறாரு. உங்களுக்கு 3ஆம் பாவகாதிபதியில உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டுல வந்து 3ஆம் பாவகாதிபதியான மீன ராசியில வந்து புதன் போய் சேர போறாரு. அங்கே சூரியன் வந்து அமர போறாரு. அப்ப புதனோட சேர்க்கையினால வந்து பார்த்தோம்னா ஒரு சில மருத்துவ ரீதியான செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களோட கூட பிறந்த சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பா ஒரு புதன் சேர்த்து கொடுப்பாரு. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மருத்துவ ரீதியான செலவினங்கள் ஒரு பக்கம் வருமானம் வருதுனாலும் இன்னொரு பக்கம் எதனாச்சும் ஒரு செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள் போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது ஆஸ்பத்திரி செலவு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை குறைபாடுகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிறது, இல்லை ஸ்டார்டிங்லேயே எதனாச்சும் ஒரு சின்ன விதமான செலவினங்களையோட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி சீர்திருத்தப்படுத்திக்கிறதுக்கான வழிவழிமான விஷயங்கள் செய்துக்கிட்டீங்கன்னா பலம் சேர்த்து கொடுக்கறதுக்கான அமைப்பு. அதே மாதிரி உங்க 4ஆம் பாவத்துல குரு பகவானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் சொல்றப்ப ஒரு லேண்டுக்குன்னு வச்சிருக்கிறேன், அதை எதனாச்சும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு நிலத்துக்காக கொடுத்து அதுல ஏதாச்சும் ஒரு சம்பாத்தியம் ஏற்படுத்தலாங்களா, இல்லை கடை ஏதாச்சும் கட்டி அதுக்கு ரெண்ட்டுக்கு விடலாமா, இல்லை அந்த எம்டி லேண்டே ரெண்ட்டுக்கு விடலாமா, இல்லை அது ரீதியாக நம்மளுக்கு சம்பாத்தியம் எதனாச்சும் வருமா, இந்த ரெண்ட் சார்ந்த விஷயங்களை சார்ந்து போகக்கூடிய முடிவுகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் உங்களுக்கு நாளில் உட்காந்து ரெண்டிங் சார்ந்து, அதாவது நம்மளுக்கு அதுல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சும்மா இருக்கக்கூடிய லேண்டு சும்மா இருக்கக்கூடிய வீடு இதுல ஏதாச்சும் ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மார்ச் மாசம் அமையும். திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில தடங்கள் ஏற்பட்டாலும் அந்த தடங்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்றப்ப இன்னைக்கு மகர ராசிக்காரங்க நிறைய விதத்துல பாக்குறவங்களுக்கு எல்லாம், நான் போய் பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப நாளா நான் டிலே ஆயிட்டு இருக்கு, பெண்டிங் ஆயிட்டு இருக்கு, எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ஒரு சில குறைபாடுகளோட திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த குறைபாடுகள்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவுக்கு என் மைண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் இந்த அளவுக்கு என்னோட அபிப்பிராயங்கள் இருந்துச்சு, இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுல வந்து அந்த எதிர்பார்ப்புல எதனாச்சும் ஒரு குறை, உடல் ரீதியான குறை சொல்லணும், எதிர்பார்ப்புல எதனாச்சும் ஒரு குறையுள்ள இடமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நல்ல லைஃப் அமையறதுக்கான டைம்னு சொல்லுவேன். இந்த மார்ச் மாசம் இதுலயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாற்றம் அமையறதுக்கான வாய்ப்பா அமையுங்க. இந்த மார்ச் மாசமும் உங்களுக்கு நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.